ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓட்ஸ் தோசை. ஓட்ஸ் தோசைக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த ஒரு டம்ளரில் மெஷர் பண்ணி வச்சுருக்கேன். நான் மெஷர்மெண்ட் என்னென்னு சொல்கிறேன். 3 cups ஆஃப் ஓட்ஸ் எடுத்திருக்கேன். 1.5 cup ஆஃப் இட்லி ரைஸ் எடுத்திருக்கேன். இங்கே 1 cup ஆஃப் உளுந்து எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் கழுவி நம்ம ஊற வச்சுட்டு ஒரு 4 to 5 hours அப்புறம் அரைக்கலாம். நம்ம ஊற வச்ச உளுந்து அப்புறம் இட்லி அரிசி ஓட்ஸ் எல்லாம் நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். நான் இன்றைக்கி கிரைண்டரில் அரைக்கலை, மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். எதுக்குன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிறதுனால நான் மிக்சியில் தான் அரைக்க போகிறேன். மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு நம்ம அரைக்கலாம். இப்போ நான் உளுந்தை மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மிக்சியில் எப்பயும் தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கிடலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அரிசிக்கு அப்புறம் ஓட்ஸ் ஊற்றி அரைச்சிக்கிடலாம். இப்போ அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம உளுந்தை நல்லா இந்த கன்சிஸ்டன்சிக்கு எப்பயும் போல் இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சாச்சு. இதை நான் ஒரு இதுக்கு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறம் அரிசி அப்புறம் ஓட்ஸ் அதையும் அரைச்சிக்கிடலாம். அரைச்சிட்டு மொத்தமாக நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவை புளிக்க வைக்கிறதுக்கு நான் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அரிசியும் அரைச்சிட்டு உளுந்து வச்சுருந்ததுலேயே சேர்த்து கலந்துட்டேன். இப்போ ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஓட்ஸையும் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஓட்ஸையும் நம்ம அரைச்சிட்டு இதோட கலந்துட்டு நம்ம பார்க்கலாம். வச்ச மாவு நல்லா புளிச்சிருச்சு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம தோசை ஊற்றலாம். இப்போ நம்ம ஃபர்மெண்ட் புளிக்க வச்ச மாவை நான் தோசை ஊற்றுறதுக்காக தோசை பதத்துக்கு நான் கரைச்சி வச்சுட்டேன். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தோசை ஊற்றலாம். இது நார்மல் தோசை மாதிரி தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் சொன்ன ப்ரொப்போர்ஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது. நல்லா சூப்பராக இருக்கும். கிட்ஸ் எல்லாருமே நல்லா லைக் பண்ணுவாங்க. லைட்டாக ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இந்த பக்கம் நல்லா இதாகிடுச்சு. ஸோ நம்ம தோசை திருப்பி போட்டுக்கலாம். எடுத்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுதான் தோசை, ஓட்ஸ் தோசை. சேம் மாவுலேயே நம்ம ஊத்தாப்பம் செஞ்சுக்கலாம், தோசாவும் பண்ணிக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்ச மாவில் ஒரு ஊத்தாப்பம் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓட்ஸ் மாவில் ஊத்தாப்பம். தண்ணி நான் ரொம்ப ஊற்றலை, இதே மாவில் தான். ஸோ நான் கொஞ்சம் டாப்பிங்காக ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சு ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். கேரட், துருவின கேரட், கொஞ்சம் கொத்தமல்லி. இதில் நீங்கள் சில்லி வேணும்னா பச்சை மிளகாவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணல. இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது அப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். இப்போ ஒரு பக்கம் கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சு. ஸோ திருப்பி போட்டுக்கலாம். இந்த சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இந்த சைடும் வெந்திருக்கு, நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதான் பாருங்கள் ஓட்ஸ் ஊத்தாப்பம்.
மாதிரி இது ரொம்ப ஹெல்தி. ப்ளஸ் இது கேரட்டுக்கு பதிலாக நீங்கள் இது சொரக்காய் வேறு ஏதாவது கூட நீங்கள் துருவி போட்டுக்கிடலாம். தோசையும் பண்ணலாம், சேம் மாவில் ஊத்தாப்பம் பண்ணலாம். சாதாரண இட்லி நம்ம அரிசி மாவில் ஃபுல்லாக அரிசி மாவு போட்டு பண்ணுறதுக்கும் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் இது பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. ப்ளஸ் ஹெல்த்தி டிஷ் கூட. கட்டாயம் நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள்.